ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். திரு வில்சன், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் தமிழ்நாட்டில் மிக மூத்த தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள், நான் அரசியலிருந்து ஓய்வு பெறேன் அப்படின்னு அறிவிக்கிறார். உங்களுடைய பார்வை இது பற்றி? இது நம்ம எதிர்பார்த்ததுதான். அந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சொன்னது அன்னைக்கு எல்லா மீடியாலையும் நம்ம பேசும்போதும் சொன்னோம். ஏனென்றால் அது கட்சி சம்பந்தமான பிரச்சனையோ இல்ல சித்தாந்த பிரச்சனையோ அந்த மாதிரி இல்லாம அவரு ஒரு குடும்ப பிரச்சனையா, ஒரு பிரெஸ்டேஜ் ஈகோ அப்படின்ற பிரச்சனையா தான் நம்ம அந்த பார்த்தோம். அந்த நேரத்துல இது நீர் அடித்து நீர் விலகாது அப்படின்றது அந்த நேரத்திலேயே சொன்னோம். எந்த கட்டத்தில்னாலும் இவர்கள் இணைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது. அதுவும் இல்லாம அன்புமணி ராமதாஸ் ஐயா கட்சியை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போயிட்டாரு. ஏன்னா அதை அவர் பொறுப்புல ஐயா ராமதாஸ் அவர்கள் கொடுத்த பிறகு அவர் ரொம்ப தூரம் அதை கொண்டு போயிட்டாரு. அதற்கு பிறகு அதை திருப்பியும் மறுபரிசீலனை பண்ணணும், அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான் அவருடைய. அது ராமதாஸ் ஐயாவுக்கே தெரியும். அவர் ஒன்று மற்றவர்கள் சொன்னதியா இல்ல குடும்பத்துல சில சிக்கல்களுக்காக அப்படின்றதுக்காகவா, அப்படி இல்லைன்னா அவர் தன்னுடைய முடிவுகள் வயதின் காரணமாக கொஞ்சம் யோசிச்சு எடுத்தாரோ, அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம அன்னைக்கே சந்தேகப்பட்டோம். இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. என்னைக்குனாலும் இணைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனா என்னன்னா ரொம்ப தாமதமா இணைஞ்சிட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடி இணைஞ்சிருந்தால் கட்சிக்கும் நல்லதா இருந்திருக்கும், அவங்க சார்ந்த இந்த கூட்டணிக்கும் ஒரு நல்லதா அமைஞ்சிருக்கும். ஆனா இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே அது ஒரு வருத்தம் தான். அந்த சமூகத்திற்கும் அது ஒரு வருத்தம் தான். அந்த சமூகத்துக்கும் ஒரு கிடைக்க வேண்டிய நீதி கொஞ்சம் காலதாமதமாகுது. சரி, இப்ப காலம் கடந்தாலும் சரி, இன்றைக்கு அது எங்க சேரணுமோ அந்த இடத்துல கரெக்டா சேர்ந்துருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரியுது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கட்சி ரொம்ப தூரம் கடந்து போன பிறகு ராமதாஸ் ஐயாவுக்கு கூட இருந்து ஆலோசனை சொல்றவங்க அவர் அந்த கேட்கிற நிலைமையில இல்லைன்றதுக்காக அவர் பக்கம் நின்றாங்களோ. அதனால அதுல ஒரு சில பேருக்கு அதிருப்தி, அதுல ஒரு கேள்விக்குறியா இருக்குது அவங்க சைடு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனா அன்புமணி ஐயாவை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் ஐயாவை எந்த காலத்திலயும் அவர் விமர்சனம் பண்ணவே இல்லை. கடும் விமர்சனங்களுக்கு ஆளான போது கூட அவர் ஐயாவை விமர்சனம் பண்ணவே இல்லை. அது நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம். இப்போ நல்ல வழியில வந்திருக்கிறாங்க அப்படின்றது உண்மை. ஆனா அவர் அரசியல் துறவரம்ன்றது அவர் போறது யாருக்குமே ஏற்புடையது கிடையாது. ஏனென்றால் ஒரு நல்ல ஆலோசகராக இருந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லா கட்சிகளுக்கும் கூட அவரு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுல இருக்கிறாரு. அவருடைய ஆலோசனைகள், ஏன்னா நிழல் பட்ஜெட் ஒவ்வொருத்தரையும் தாக்கல் பண்றது அவங்க தான் தாக்கல் பண்ணுவாங்க. அந்த பட்ஜெட்ல இருந்து தனதுக்கு விரும்பினதை வெளியே சொல்லாம ஆளுங்கட்சி அதை எடுத்துக்கும் சில விஷயங்களை. இதெல்லாம் கடந்த காலத்துல நடந்திருக்குது, வெளியே தெரியாது. ஆனா இதெல்லாம் நடந்திருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஆலோசகரா எல்லா கட்சிகளுக்கும், அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லா கட்சிகளுக்கும் அவர் சொல்லக்கூடிய அளவுல இருக்கணும். அவர் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றத நம்ம விரும்புறோம். மற்றபடி அந்த கட்சிக்கு இனிமேல் இன்னும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. ஏனென்றால் அன்புமணி ராமதாஸ் ஐயாவுடைய நீங்க அறிக்கையெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப துல்லியமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அது என்னன்னா ரிசல்ட் ஓரியன்டா இருக்கும். என்ன தீர்வுன்றதையும் அவர் கொடுப்பாரு. வெறும் பிரச்சனையை மட்டும் சொல்ல மாட்டாரு, தீர்வையும் சேர்த்துதான் சொல்லுவார். அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். அதனால அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். திரு பொன் வில்சன், டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய இந்த நீண்ட அரசியல் பயணத்துல அவருடைய ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷனா தமிழ்நாடு அரசியலுக்கு நீங்க எதை கருதுவீங்க? இல்ல, தமிழ்நாடு அரசியல் சமூக நீதியில ஒரு ஒரு பரிணாமத்தை கொண்டு வந்தவர் அவரு. அந்த சமூக நீதி அப்படின் போது பிற்பட்ட வகுப்பினருக்கும் சரி, அப்புறம் ஆரம்ப கட்டத்திலாம் அவர் பட்டியலின மக்களுக்கு, அந்த மக்களுக்காகவும் ஒரு போராடினவரா நம்ம பாக்குறோம். அந்த காலத்துல மிகப்பெரிய போராட்டத்தை அவர் முன்னெடுத்தாரு. ஐயா திரும்ப முன்னிறுத்தி என்னுடைய தம்பின்னு சொல்லி முன்னிறுத்தி கொண்டு வருவாரு. அதனால அந்த கட்டத்துல ஒரு அந்த 80கள்ல ஒரு மாற்றத்தை, 80களின் கடைசிகள்ல ஒரு மாற்றத்தை தமிழ்ல கொண்டு வந்தது அவரு. அது நம்மளுக்கு அது நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா பிசியும் சரி, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிரிவினரும் சரி, வெறும் வெறுப்பு அரசியல் மட்டும் இல்லாம நம்ம ஒரு இந்த பொது சமூகம், முன்னேறிய சமூகத்தின் மேல ஒரு வெறுப்பு அரசியலை மட்டும் வச்சிருந்தோம். அந்த அரசியல் மட்டும் இல்லாம நம்மளுக்குரிய உரிமைகளை நம்ம பெறணும்,
நம்ம வேலை வாய்ப்புலயோ கல்வியிலயோ முன்னேறணும் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை அவர் கொண்டு வந்தார். அதுல வந்து நிறைய இடத்துல வந்து சில இடத்துல வந்து போராட்டங்கள் வந்து வன்முறையா மாறின நிலைமை கூட நம்ம பார்த்தோம். ஆனா வந்து எந்த ஒரு போராட்டத்திலயும் ஆரம்ப கட்டத்துல அப்படிதான் இருக்கும், உணர்ச்சிக்கும். ஆனா அவங்க அந்த உரிமையை பெற்ற பிறகுதான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். அதனாலதான் அந்த 20% எம்பிசி கிடைக்கிறதுக்கு அவரு ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தார். பிற்பட்ட வகுப்புகளிலே மிகவும் பிற்பட்டோர் அப்படின்னு ஒரு பிரிவினருக்கு கிடைக்கிறது ஒரு மிக காரணமாக இருந்தாரு. இப்பவும் அவர் வந்து அந்த சமூக நீதின்றல ஜாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்றதுல குறிக்கோளா இருக்கிறாரு. அந்த சமூகத்துக்கு மட்டும் இல்லாம மொத்த சமூகத்துக்கும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது இந்தியாவிலேயே 69% தமிழ்நாடு மட்டும்தான். அது வந்து ஆர்டிகல் வந்து அந்த 9th ஷெட்யூல் அது சேர்த்ததால வந்து ஜெயலலிதா சேர்த்ததால அது பாதுகாக்கப்பட்டது. இந்தியாவிலேயே 63 நம்ம தான் கொடுக்குறோம். 50% மேல இந்திரா சகானி வழக்குல 50க்கு மேல கொடுக்க கூடாது கூட நம்ம தான் கொடுக்குறோம் அப்படின் போது அது வந்து அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஜாதிகளுக்கும் இந்த 69% பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதுல அவர் கரெக்டா இருக்கிறாரு. இன்னைக்கு மத்திய அரசும் அதுக்கு இணங்கி வந்திருக்காங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எடுப்போன்றது. அதே மாதிரி மாநில அரசும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க நாங்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தாவேக அரசு. அதனால அது இணங்கி வராங்க. கடந்த காலத்துல அந்த 10% இடஒதுக்கீடு கொடுக்கும்போது கூட உள்ளுஒதுக்கீடு கொடுக்கும்போது கூட அது நீதிமன்றம் வந்து கேட்டுச்சு. என்னன்னா நீங்க என்ன கணக்கீடு வச்சிருக்கீங்க, ஒரு நலத்திட்டங்கள் இது நலத்திட்டங்கள் வரிசையில வந்துடும் இது இடஒதுக்கீடும். அப்ப என்ன கணக்கீடு வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது லேட்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்க கொடுக்கணும் புள்ளி விவரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்திலயும். அதனால அது ஒரு முன்னெடுப்பா இருக்கும், தமிழ்நாட்டுக்கு ஒரு வரவேற்பா தான் அது இருக்கும்னு நான் பாக்குறேன். ரைட், நன்றி திரு பொன் வில்சன், உங்கள் பார்வைகளை விரிவாக பதிவு செய்ததற்கு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.